இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு ஒரு கட்சியாக இருக்கட்டும், கருத்தியலாக இருக்கட்டும், அதை ஒரு வாக்கை டிசைட் பண்ற ஃபேக்டராக மாறி இருக்கிறது இன்னைக்கு யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது வாக்கு உடைச்சு ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல பாலிடிக்ஸ்ல அது ஒரு பிளே பண்ணுது. இல்ல புதுசா வந்த கட்சியான விஜய் கூட அவர் பேச்சுவாக்கில் தான் சொன்னார், ஆனாலும் தமிழ் தேசியன்ற வார்த்தையை பயன்படுத்தாம பண்ண முடியல. அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிட்டு வருதுங்கிறதையும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய அரசியல் என்பது துடை தெரியப்படுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், தமிழ் தேசியத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவோம். நாங்க பேசுறது நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுறோம்னு சொல்லி அதுல அதாவது எப்படின்னா, ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டூப்ளிகேட்டா ஒரிஜினலாங்கிற கன்ஃபியூஷன் இருக்குன்னா இந்த கன்ஃபியூஷன்லயே காலம் ஓடும். சோ இதுதான் இவங்க பிளான். அந்த அடிப்படையில ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கு மாற்றா திராவிடத்தை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை வச்சு விதைக்கிறதுக்கு தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னா, அந்த தம்பின்னு யாரை சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியுது. சீமான் அவர்களை கலாய்க்கிறாராமா. சோ அதனால தம்பி, ஏன்னா இவர் அண்ணன் தம்பின்னு அது ஒரு சர்ச்சை வந்து உங்களுக்கு இவர் அண்ணன் என்னன்னு சொல்றது, எங்க அண்ணன் அடிச்சா நானே அடிப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சனா, அண்ணன் முறைச்சா நானே உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட இவர் பேசி, அது இவருக்கு இந்த பக்கம் தமிழ் தேசிய நம்பகத்தன்மை உடையுது, அவருக்கு அந்த பக்கம் தலித்திய நம்பகத்தன்மை, ரெண்டு பேருக்குமே நம்பகத்தன்மை உடையறதா உண்மை. அதை சரி செய்யறதுக்கு ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டு மாறி மாறி இவங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான் நமக்கு சிரிப்பா இருக்கு. அசாசினேஷன் ஹிஸ்டரியிலே ரொம்ப டிஃபரெண்டான ஆக்டிவாவோட பின்னாடி ஒரு காரை வச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க, ஒரு அசாசினேஷன் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறினது குத்தமாடா? தம்பினா அண்ணன் தான் சொல்றாரா? ஆமா. சோ தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னா அவர் சீமான் அவர்கள்ட்ட உனக்கு முன்னாடி நான் தமிழ் தேசியம் பேசினேன். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப சமீபத்துல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அது என்னன்னா, வன்னியரசு சீமான் இவங்க எல்லாம் ஆடியன்ஸா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, திருமாவளவன் பேசிட்டு இருப்பாரு. அது பழைய வீடியோ. அந்த பழைய வீடியோல சீமான் அவர்களோட முகம் தெரியும். அதை வட்டம் போட்டு காமிச்சு, உங்களுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறோம், எங்க கிட்ட இருந்தா அரசியல் கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை போட்டு இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க முன்னாடி பேசுனீங்க பின்னாடி பேசுனீங்க இதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது, நீங்க இப்ப பேசுறீங்களாங்கிறதான் கணக்கு. சோ இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க தமிழ் தேசியம் பேசல, நீங்க பேசினா பேச வேணாம்னு சொல்லல, ஆனா சரியா பேசுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க பேசுவது தமிழ் தேசியமா, இதுதான் நம்ம இப்ப வரோம். தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பிங்கிறோம்ல, நம்ம கேட்போம். தமிழ் தேசியம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, என்ன பேசுறீங்க?